கார்த்திக் மற்றும் மாய கண்ணாடி. என்னை நேசிக்க கற்றேன். கார்த்திக் கண்ணாடியில் தன்னை பார்த்தான். அவன் நினைத்தான், நான் நல்லவன் இல்ல. தவறான எண்ணம், சோகமான உணர்வு. நண்பர்கள் இருந்தும் அவன் தனிமையாய் இருந்தான். மனம் சொன்னது, நான் போதவில்லை. எதிர்மறை சொற்கள், சோகமான மனநிலை. ஒரு இரவு மாய கண்ணாடி தோன்றியது. அது கேட்டது, நீ உன்னிடம் ஏன் இவ்வளவு கடுமையாக இருக்கிறாய்? அன்பான எண்ணங்கள், அன்பான உணர்வுகள். கார்த்திக் சொன்னான், நான் சில நேரம் தோல்வி அடைகிறேன். கண்ணாடி சிரித்தது, சூப்பர் ஹீரோக்களும் விழுந்தே பறக்க கற்றுக்கொள்கிறார்கள். தவறு ஈக்குவல் டு வெற்றிக்கான பயிற்சி. கண்ணாடி கார்த்திக்கின் நல்ல செயல்களை காட்டியது. அவன் மகிழ்ச்சியுடன் சொன்னான், என்னிடமும் ஒளி இருக்கிறது. நல்லதை பாரு, நல்ல உணர்வு உண்டாகும். அடுத்த நாள் கார்த்திக் தன்னிடம் பிடித்த 3 விஷயங்களை எழுதினான். சிறிய வழக்கம் பெரிய மாற்றத்தை தந்தது. சிறிய பாராட்டு, தினசரி பயிற்சி, தன்னம்பிக்கை. அவன் தன்னை நேசிக்க தொடங்கிய போது மற்றவர்களும் அவனை விரும்பத் தொடங்கினார்கள். சுயநேசம், தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி. மாய கண்ணாடி சொன்னது, இனி உனக்கு என்னை தேவையில்லை கார்த்திக். உன்னுள் உள்ள மாயம் போதும். உண்மையான மாயம், நேர்மறை மனம். இப்போது கார்த்திக்கின் கண்ணாடி இன்னும் பிரகாசிக்கிறது. ஏனெனில் அவன் இதயம் ஒளிவிடுகிறது. உன்னை நேசிக்கிறாய் எனில் உன்னையே ஒளிவிடச் செய்கிறாய். குழந்தைகளே, நினைவில் வைங்க, உன் மதிப்பு மற்றவர்களால் வராது. நீ உன்னை எப்படி பார்க்கிறாய் என்பதில் தான் இருக்கிறது. நான் என்னை விரும்புகிறேன். நான் வளர்கிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மாத்தி யோசி. லைஃப் ஈஸி சேனல்.